வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், மேலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. காலை 9 மணி வரை மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 9 மணிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து மீண்டும் வெயில் வந்த பிறகு கடலோர மாவட்டங்களுக்கு மீண்டும் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மதியம் மாலை நேரங்களில் மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை படிப்படியாக வெயில் வந்த பிறகு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை எப்போது உங்களுக்கு கிடைக்கிறதோ அதிலிருந்து விட்டு விட்டு மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை நவம்பர் 16, 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அமைய இருக்கிறது. நவம்பர் 18ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை படிப்படியாக இடங்கள் குறைந்து மழை தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 18ஆம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் 22ஆம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் லட்சத்தீவு மேற்கு பகுதி, மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவை இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இலங்கைக்கு கிழக்கு பகுதியிலும் ஒரு நீண்ட வடிவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மன்னார் வளைகுடா இலங்கை கடலை இணைக்கும் விதமாக நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி இன்று மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு நவம்பர் 17, 18, 19 தேதிகளில் நிலநடுக்கோட்டு ஒட்டியே மாலத்தீவை நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் நவம்பர் 19ஆம் தேதி வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு நவம்பர் 18ஆம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி தீவிரமடைந்து வரும் பொழுது மேலும் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து இலங்கைக்கு கிழக்கு பகுதி தீவிரமடைந்து கொண்டிருக்கும்போது தமிழகத்தில் மழை கொடுக்க துவங்கும். நவம்பர் 22ஆம் தேதி இந்த நிகழ்வு மேலும் தீவிரமடைந்து வட நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தீவிர நிகழ்வாக தமிழகம் மிக நெருக்கமாக வந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் நவம்பர் 17ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 18ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை சில இடங்களை ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு, வட மாவட்டங்களை ஒதுக்கி தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 19ஆம் தேதியும் மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். நவம்பர் 22ஆம் தேதி முதல் மீண்டும் மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மேலும் திருச்சி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், வேளாங்கண்ணி, மேலும் கும்பகோணம், நெய்வேலி, திருவண்ணாமலை, புதுச்சேரி, காரைக்கால், கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் காலை நேரங்களில் மழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மேலும் காலை 9 மணிக்கு பிறகு தீவிரம் குறைந்து மீண்டும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று கனமழை என்பது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானல், திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில். மேலும் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை வட மாவட்டங்களை பொறுத்தவரை மதிய நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று கனமழை என்பது டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்குத்தொடர்ச்சி மலை இந்த இடங்களுக்கு மட்டுமே மதியம் மாலை நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைத்தாலும் இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாளை நவம்பர் 16ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மீண்டும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே
ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கனமழை என்பது ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 16ஆம் தேதி, நாளை மறுநாள் நவம்பர் 17ஆம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 18ஆம் தேதி மட்டுமே படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. நவம்பர் 18ஆம் தேதி வட மாவட்டங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் புதுச்சேரிக்கு தெற்கு மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மழை இருக்கும். மத்திய மாவட்டங்கள் முழுவதும் மழை இருக்கும். மேலும் கோயம்புத்தூருக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை இருக்கும். கோயம்புத்தூர் வடக்கு பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, கொடைக்கானல், திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை இருக்கும். அதற்கு தெற்கே வர கூடுதலான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்கள் முழுவதுமே நல்ல மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. நவம்பர் 18ஆம் தேதி, நவம்பர் 19ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாவட்டங்கள் முழுவதுமே ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களும், தென் மாவட்டங்களுக்கு படிப்படியாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 19ஆம் தேதி, நவம்பர் 20ஆம் தேதி பெரும்பாலும் கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிதாக தமிழகத்தில் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. நவம்பர் 20ஆம் தேதி, நவம்பர் 21ஆம் தேதியும் தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டிருக்கும். மேலும் நவம்பர் 22ஆம் தேதி தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒரு மாவட்டத்தில் இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் அளவுக்கு ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் முழுவதும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 22ஆம் தேதி, நவம்பர் 23ஆம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலவும் நிகழ்வு மேலும் சற்று தீவிரமடைந்திருக்கும். இதன் காரணமாக தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 22, நவம்பர் 23ஆம் தேதி வரை மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த நிகழ்வு வேகமாக தீவிரமடைந்து தமிழகம் வருமா அல்லது அது புயலாக வலுப்பெற்று வடநோக்கி வட மாநிலங்களுக்கு செல்லுமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த நிகழ்வு தமிழகத்துக்கு வருமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அந்த நிகழ்வு தமிழகத்துக்கு வந்தால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு பெரும்பாலும் தீவிரமடைந்து வடநோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு நவம்பர் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்தாலும் உங்கள் ஏரி குளங்களை நிரப்ப வாய்ப்பில்லை. உங்கள் பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழையாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏரி குளங்களை நிரப்ப ஒரு வலுவான நிகழ்வு வர வேண்டும். அது இப்போதைக்கு இல்லை. இனி வரக்கூடிய நாட்களில் நவம்பர் 22ஆம் தேதி ஒரு வலுவான நிகழ்வு உருவாகிறது. அந்த நிகழ்வு தமிழகத்துக்கு வருமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அந்த நிகழ்வு தமிழகத்துக்கு வந்தால் குளங்களுக்கும் ஏரிகளுக்கும் ஒரு நல்ல நீர்வரத்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.